வணக்கம் மக்களே. நான் தான் பாலாஜி அருள். என்னன்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சூனியம் வச்சுருக்கானுங்க. என்னை கொல்ல பார்க்குறானுங்க. முன்னாடியே விஷம் கொடுத்துட்டானுங்க. அது எதுக்கு அப்படின்னா, என்னை வந்து கிட்டத்தட்ட இந்த 6 வருஷம் 6.10 மாதத்தில் என்னை வந்து சூனியம் வரல என்னை தோக்கடிச்சு என்னை அழுவ வைக்கணும், இல்லை என்ன தற்கொலை பண்ணிக்க வைக்கணும். அப்படி இல்லையா, அந்த மாதிரி ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குது. எனக்கு கேயாக மாற்றணும், அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. சின்னதாக சிலது, பெருசுலாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் அதில் சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் என்னென்னமோ பண்ணி பார்த்தானுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் தப்பிச்சுக்கிட்டேன். என் தாத்தாவை கொண்டுட்டானுங்க நெஞ்சு வலி வர வச்சு. எனக்குமே நெஞ்சு வலி வந்துக்கிட்டு இருக்கு அப்பப்போ. இப்போ இந்த பாய்சனை கலந்து கொடுத்துட்டு என்ன சொல்கிறானுங்கன்னா, இந்த 6 வருஷத்தில் 10 வருஷத்தில் அவனுக்கு பண்ண டார்ச்சரை தாங்காமல் நானும் விஷம் குடிச்சிட்டேன், அதுவும் 2 தடவை குடிச்சிட்டேன் அப்படிங்கிறானோ. அதெல்லாம் இல்லை, அவனுங்களே கொடுத்துட்டு 9 புண்டை மாரி கதை எழுதி வச்சுருக்கானோ. அவனுங்களே கொடுத்துட்டு டீயில் கலந்து கொடுத்துட்டானுங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டானுங்க, நான் வந்து பயந்துட்டேன் அவனுங்களெல்லாம் பார்த்து. அவனுங்க பண்ண டார்ச்சர்லாம் இந்த 6 வருஷத்தில் தாங்காமல் நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சிங்கு வச்சுருக்கானோ. அவனெல்லாம் 9 அவனுங்க எங்கே பார்த்தாலும் இருக்கானுங்க. அவனுக்கு ஏலியன் ஜூஸு, அந்த 9 பியோட கதை தான் இதெல்லாம். அந்த 9 எழுதின கதை தான் இதெல்லாம். நேற்று என் மாமியாருக்கு லோ பிபி ஆகி, என் பையனுக்குமே ஜுரம் வந்து, அவங்களுக்கும் ஜுரம் வந்து, அப்புறம் என்னென்னமோ பண்ணானுங்க. எனக்கு வந்து 2017 எனக்கு சூனியம் வச்சானுங்க. 16 வச்சுட்டானுங்க, முன்னாடியே வச்சுட்டானுங்க. சொல்ல போனால் 17 சூனியம் வச்சு காவியா அந்த ட்வின் ஃபிலிம் அது இதுன்னு ஏகப்பட்ட பிளாட்டு. அதில் எனக்கு தூக்கம் வராமல் கொஞ்ச நாள் நான் சுற்றிட்டு இருந்தேன். சூனியம் வச்சு தூக்கம் வராமல் அந்த ஏதோ ஒரு படத்துக்கு சிங்கு வச்சுருந்தானுங்க, விஜய் ஆண்டனி படத்துக்கு. திமிரு தான் பிடிச்சவன் அந்த பாட்டு வருமே, அந்த படத்துக்கு எனக்கு தூக்கமே ஒழுங்காக வரல. அப்போ என்ன பண்ணிட்டானுங்க, சைக்காட்ரிஸ்ட்டை கொண்டு போய் காட்டுன்னு என் சொந்தக்காரனுங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்து வச்சுருந்தானுங்க. என் மாமா அவங்கள வச்சு பேசி எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு போய், அவன் ஒரு மாதிரி இருக்கான், கொண்டு போய் காட்டு அப்படின்ட்டாங்க. நான் வந்து சென்னையில் வந்து ஒரு ஃபேமஸான சைக்காட்ரிஸ்ட்டை காட்டிருந்தேன். அவர் வந்து எனக்கு தூக்க மாத்திரை, கிட்டத்தட்ட தூக்க மாத்திரையில் ஏதோ சிஸ்ரோஃபீனியாக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு இருந்தானுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அது அப்படியே கடைசி வரைக்கும் 2017 நான் எடுக்க ஆரம்பித்தேன். அது இப்போ வரைக்குமே அதிகம் பண்ணி என்னை கொடுக்க வச்சு அந்த தாலி இருக்கிறானுங்க. இப்போ என்ன சொல்கிறானுங்க, நான் டெய்லி அந்த மாத்திரை போட்டால் தான் என்ன தூங்க வைக்கிறானுங்க. சூனியம் வச்சுருக்கானுங்க. சூனியம் வச்சா தூங்க வைக்காமலும் இருக்க முடியும், ரொம்ப டயர்டாக்கி தூங்க வைக்க முடியும், நெஞ்சு வலி வர வைக்க முடியும், சளி இந்த இடத்துல ஒழுக வைக்க முடியும், சளி பிடிக்க வைக்க முடியும், சூனியத்துலேயும் பண்ண முடியும், கடவுளோட பவர்லேயுமே பண்ணுறானுங்க. அந்த மாதிரி ஏகப்பட்டது பண்ணுறானுங்க. என் தாத்தா எஸ்ஹெச்சி தாத்தா ஃபஸ்ட்டு கொண்டானுங்க நெஞ்சு வலி வர வச்சு. என் மாமனார் குமார் பிள்ளை, அவரை வந்து நெஞ்சு வலி வர வச்சு கொண்டானுங்க. அவருக்கு ஆக்சுவலாக பித்தப்பையில் கல்லுன்னானுங்க, அவர் வர வச்சு கொண்டானுங்க. அப்புறம் என் மாமியாருக்கு லோ பிபி, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. வச்சு என்னை டார்ச்சர் பண்ணுறானுங்க. அதே மாதிரி என் மூளையை கட்டி வச்சுருக்கானுங்க. நான் வந்து சுயமாக யோசிக்கிறதே இல்லை. நான் என்ன அடுத்தது பண்ண போகிறேனோ அதை சொல்லிவிட்டு நான் வந்து அவனுங்க சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படிங்கிறானுங்க. அதெல்லாம் இல்லை, அவனுங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்கல. நான் என்ன பண்ண போகிறேன்னு நினைக்கிறேனோ அதை வந்து டைம் ட்ராவலில் பார்த்துட்டு சொல்கிறானுங்க. இல்லை 2-3 ஆப்ஷன் தருவானுங்க, அதில் நான் ஒன்று எடுப்பேன். இந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க. இப்போ என்ன சொல்கிறானுங்க, அவனுங்க சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு வெளில காட்டி டைம் ட்ராவல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இப்போ உசுர் எடுக்கிறானுங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. என் பையனை கொண்டு விடுவாங்கிறானுங்க சூனியம் வச்சு. என்னென்ன பண்ணுறானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில.